ஒரு அருமையான புட்டு பார்க்க போகிறோம். அவளோட புட்டு. அவள் வந்து ரொம்பவே விசேஷம். பொதுவாக கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஸ்வர பகவானுக்கும் பண்ணலாம். அதேமாதிரி இந்த நவராத்திரி அப்போ அம்மனுக்கு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை. அரிசி மாவு புட்டும் நல்லாயிருக்கும், அவள் புட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் அவள் புட்டு வந்து பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. யார் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் இவாளுக்கோ அவளுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 மினிட்ஸில் வந்து இந்த அவள் புட்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள்னு நான் 1 கப் அவள் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடது வந்து ஃப்ளாட் அவள், மற்ற இந்த ரொம்ப லைட்டாக இருக்கும் இல்லையா, லைட் வெயிட் அவள், அதை எடுத்துகிட்ருக்கேன். பேப்பர் அவள் என்ன சொல்வது இருக்காது. அதனால் 1/2 கப்பு தான் நான் வந்து வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். வெல்லத்தை பொதுவாக நீங்கள் பொடிச்சு நல்லா பவுட்ரு பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு கண்ணளவாக தெரியுங்கிறதுனால நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து பொதுவாக நல்லா பவுட்ரு பண்ணி எவ்வளோ அவ்வளோ அதோட 1/2 கப் மட்டும் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் எடுத்துகிட்ருக்கேன் 1/2 டீஸ்பூன். மஞ்சள் பொடி எடுத்துகிட்ருக்கேன் ஒரு 1/4 டீஸ்பூன். அண்ட் உப்பு வந்து ஒரு 2 பிஞ்ச் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்துகிட்டு போடணும். இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு இந்த முந்திரி பருப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய்யில் வந்து முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பை வறுக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். லைட் ரெட் ஆனவங்க கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதை வந்து சீக்கிரமாக கழுவிக்கணும். அதனால் கொஞ்சம் கேப்பில் அதை மட்டும் கொஞ்சம் இதுவாக எடுத்து முந்திரி பருப்பு வறுக்கிறது அதை எடுத்து வச்சுக்கிறேன். அதே இதில் வந்து அவளை போட்டு வறுக்கணும். சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க. நல்லா வரும். நான் இது பண்ணுறேமா, ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட 4 மினிட்ஸ் ஆச்சு. நெய் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் விடலாம். நான் 1.5 to 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் விட்டாலும் போதும். இதை வந்து இப்போ வறுத்து எடுத்துனாச்சு. லைட்டாக கலர் மாறி இருக்குது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்குள்ளே நான் இங்கே வந்து இந்த வெள்ளம் எடுத்துனாலே அரைக்கணும். அதை வந்து இதில் போடுறேன். ரொம்ப குறைச்சலாக தான் தண்ணி விடுறேன். சும்மா 2-3 டீஸ்பூன். இப்போ வந்து இதில் இப்போ வெள்ளத்துக்கு வந்து பாகெல்லாம் கிடையாது. வெறும் நீங்கள் நல்லா கரைச்சி கொதிக்க விடணும். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இது வந்து இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு சின்ன பொடி ரவையாட்டம் இருக்கும். இப்போ பவுட்ரு பண்ணோன்னா அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் அவல் எடுத்துகிட்டு வெந்நீர் வச்சுருக்கேன். அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அவல் எடுத்துட்டேனோ அதில் பாதி தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். கலந்துட்டு மிக்சர் இருந்தால் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பிஞ்ச் வந்து உப்பு போட்டுருக்கேன். உப்பு போட்டு இந்த தண்ணி வந்து லூக்கோமாக சுட்டோன்னா நிறுத்திடலாம். கொதிக்க இருக்க வேண்டாம். லூக்கோமாக இருந்தால் போதும். இப்போ வந்து இந்த அவலை வந்து நான் பவுடர் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அவல் ஆறுனோன்னா நான் அதை மிக்சியில் போட்டின்னு வந்துட்டேன். மெல்லிசு ரவை இருக்கும் இல்லையா, நம்மளோடது அந்த மாதிரி இருக்காது. நான் இதில் வந்து இந்த தண்ணியை லூக்கோமாக இருக்கிற தண்ணியை வந்து இதில் கலர் எவ்வளோ அவல் இருக்கோ அதில் பாதி நான் வந்து தண்ணி எடுத்துனேன் கப்பு. ஆனால் அவ்வளோ செலவழியாது. இப்போ நான் எவ்வளோ தண்ணி எடுத்துட்டேனோ அதில் பாதி தண்ணி தான் செலவழிஞ்சிருக்கு. இது பெசரிட்டேங்க. இது நல்லா பெசரியாச்சு. நல்லா உதிராக இருக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணி பட்டிருக்கு இதில் நல்லா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடி பிளேட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட்டை வச்சுக்கணும். உங்கள்கிட்ட எந்த வெயிட் இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுக்கணும். வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா இது நல்லா வெந்துட்டு கொஞ்சோண்டு குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுது. இதை நான் நாத்திருக்கேன். அந்த கல்லை எடுத்துகிட்டு இதை நாத்திருக்கேன்.
தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1/3 தான் ஆறுது. எவ்வளோ ஆகுலோ அதோட 1/3 தான் மஞ்சள் பொடி அந்த உப்பு போட்ட தண்ணி செலவாகுது. இதில் வந்து இப்போ இது வந்து நல்ல ஈரமாக இருக்கணும். பிடிக்க வரணும், விடணும் அந்த பதம் இருக்கலாம். ஆனால் அதை விட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கூடானா ஒன்றும் ஆகாது. ஆனால் ரொம்ப தண்ணியை கொட்டிடக்கூடாது. கிட்டத்தட்ட 1/3 தான் செலவழியும். இப்போ வந்து இந்த பாகை வந்து நான் காய்ச்சி இந்த மாதிரி கெட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். பதாலும் கிடையாது, வெறும் கெட்டியாக்கிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து லைட் சூடாக இருக்குது. காய வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க இல்லை, கொஞ்சம் லைட் சூடாக இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், கதகதன்னு இருக்கிற மாதிரி, தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணும். கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை அப்படியே உதிராக போடும். இதில் வந்து ஏலக்காய் பொடியை கலந்துடுறேன். இப்போ ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சுன்னா இது கொஞ்சம் உதிரியாகிடும். கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன், சும்மா 2-3 லாஸ்ட்டாக இது பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், உதிராக ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் வச்சேன், உதிராக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு இது இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் வந்து இதை கலந்துட்டு உங்களுக்கு வந்து பாகு ஜாஸ்தி ஆகாது, ஒன்றும் கரையாக இருந்தால் ஜாஸ்தி ஆகாது. பை சான்ஸ் உங்களுக்கு ஆகிடுது, ரொம்ப அப்படியே நீர்க்க இருக்குது அப்படியே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி அவலை கொஞ்சம் வறுத்து, ஒரு கை அவலை வறுத்து ஆறுனை விட்டு அதை மிக்சியில் அதேமாரி பவுடர் பண்ணி இதோட கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சோன்னா சரியாயிடும். அதேமாதிரி மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு அதை ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கணும், அப்படி வேணும்னா. சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் நான் 2 டீஸ்பூன் துருவின தேங்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஐட்டம் சொல்ல விட்டு போயிட்டு அதை ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட அவல் புட்டு வந்து ரெடி ஆகிடுது. இந்த அவல் புட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப விசேஷம், சாமிக்கு கிருஷ்ணனுக்கு பண்ணலாம். அதனால் நவராத்திரி எப்பயும் நீங்கள் பண்ணலாம். செவ்வாய் உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா செவ்வாய் 2 நாளுமே நீங்கள் அவல் புட்டு பண்ணலாம். அதனால் எல்லோரும் இந்த அவல் புட்டை பண்ணுங்க, சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுவோம், அம்பாலோட அனுகிரகத்தை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வீட்டை சந்திக்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நவராத்திரிக்காக ஒரு அருமையான அரிசி மாவோட புட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டுலாம். இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அரிசி மாவு தலைவழிக்க கரெக்டாக 1 டம்ளர் ஹீப்டு இல்லை, 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நான் வந்து இதை பொடி பண்ணாமல் எடுத்துட்டுருக்கேன் கண்ணளவா. ஆனால் நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு 3/4 டம்ளர் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கப்புறம் இது முந்திரி பருப்பும் பாதாமும் எடுத்துட்டுருக்கேன். அதில் போட மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் விட கொஞ்சம் குறைச்சி தான் எடுத்துட்டுருக்கேன். 2 பிஞ்ச் சால்ட் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் இதில் போடுறதுக்கு இது எடுத்துட்டுருக்கேன், தேங்காய். கிட்டத்தட்ட இதில் நான் 4 டீஸ்பூன் வரைக்கும் தேங்காய் போடுவேன். கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன், ஆனால் 4 டீஸ்பூன் போடுவேன் இதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அரிசி மாவை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நம்ம பொதுவாக பட்சணத்துக்குலாம் வறுப்போம் இல்லையா, அதில் வந்து வெறும் நல்லா சுட்டாக போடும். இதில் வந்து எப்படின்னா இந்த அரிசி மாவு புட்டுக்கு இப்போ அரிசி மாவு வந்து நல்லா செவக்காக வறுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் ஆகும். சிம்பிளை வச்சுட்டு தான் வறுக்கணும். ரொம்ப பொறுமையாக நல்லா கொஞ்சம் லைட் கலர் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வாசனை வரும், சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நல்லா சுடும், அப்புறம் வாசனை வரும், கலர் சேஞ்ச் ஆகும் லைட் ரெட்டிஷாக. அப்போ வந்து நீங்கள் இதை நிறுத்திடணும். அதுதான் இதுக்கு பதம். இப்போ மாவு வந்து 7 to 8 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். இப்போ நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் ரெட்டிஷாக. ரொம்ப அப்படியே ரெட்டு கலராக ஆகிடாது, தீஞ்சிடும். இப்போ லைட் ரெட்டிஷ் கலராக இருக்கும். இந்த வாசனை நல்லா வருது. அண்ட் இதோட ஃபார்மும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இழுக்கச்சிட்லேயும் நல்லா அந்த கடாயிலையும் நல்லா சூடு இருக்குது. அதில் இந்த ஸ்டேஜில் நிறுத்துறேன்னா இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இழுக்கச்சிட்லேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எதில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை விட நீங்கள் கொஞ்சம் துளி கூட பண்ணலாமே வழியாக குறைச்சி பண்ணக்கூடாது. வறுக்கிறது வந்து இன்னும் கூட பண்ணலாமே வழியாக குறைக்கக்கூடாது. இதில் மெயின் இதே வந்து இது ஒரு வேலை தான், அதாவது இந்த வறுக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெள்ளைப்பாகு எடுக்கும். இதில் வந்து நான் உங்களுக்கு இருக்கிற என்னென்ன சாமான் தேவையோ அதில் வந்து இது சொல்லலை. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைச்சேன் எடுத்துக்கிறேன்னா, அதுவும் இப்போ தேவையான பொருட்களில் அதுவும் சொல்ல மாதிரி இருந்தது, அதை சொல்லிட்டேன். இப்போ இந்த இதோட போதும். இப்போ நான் மாற்றிக்கிறேன். அதை வந்து இதில் போடுறேன். ரொம்ப குறைச்சலாக தான் தண்ணி விடுறேன். சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன்.
இங்கே வந்து அரை டம்ளர் கிட்டத்தட்ட தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அண்ட் கொஞ்சோண்டு சால்ட்டு, வெள்ளத்தோட இதுக்கு பொதுவாக சால்ட் போட்டுக்கணும். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச், அவ்வளோதான். இதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது பண்ண பாருங்க. இதில் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கடலைக்கு போகிறோம். ஆரம்பத்தில் சூடு இருக்கும், அதனால் நீங்கள் கரண்டியால் கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் சூடு ஆறிச்சுனா தான் கையால் பண்ண முடியும். நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஒரு டம்ளருக்கு நான் அரை டம்ளர் மாவு தண்ணி எடுத்துட்டேன். அதை ஆனால் மிஞ்செடுத்து இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பாருங்க, எல்லா மாவும் வந்து ஈரம் பட்டிருக்கு எல்லா மாவுலேயும். இப்போ வந்து இதை நான் அப்படி பிடிக்கிறேன். பிடிச்சா அப்படி குழக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும், உதுத்தா திருப்பி உழுந்துடணும். இதான் பாருங்க. இந்த பாதத்தில் வந்து நான் இதை வந்து எடுத்து ஸ்டீமில் வந்து வேக விட போகிறேன். ஸ்டீமில் வந்து ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம், அதுக்கப்புறம் சுடுற தண்ணி விட்டு இதை பிடிச்சிருக்கோம். அதனால இப்போ வந்து கொஞ்சோண்டு இந்த இட்லி பண்ண தண்ணி வச்சு குக்கரில் கொஞ்சமாக அதை தீனி அதுக்கப்புறம் துணிக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து மஞ்சள் பொடி எதுவும் போட்டு பசரி வச்சோம். அந்த மாவை வந்து இப்போ ஒரு துணியில் வச்சு अरे बाकी 2500 खुले दूँगा ना, 200 के 5 ऐसे दूँगा, चलेगा? அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்து செக் பண்ணலாம் வந்திருக்கா இல்லையா, நான் சொல்கிறேன் எப்படின்னு. அதுக்கப்புறம் இதை எடுக்கணும். இது வந்து 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன், வெந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாவு எடுத்து நீங்கள் இப்படி பிரித்தா திரி மாரி வரும். மாவை கொஞ்சம் எடுத்து சூடு இருக்கும் பார்த்துக்கணும். இப்படி வந்ததுன்னா அது வெந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பாகு கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணோம். ஏன்னா அடுப்பு இதுவாக இல்லைங்கிறதுக்காக அதில் வைக்கல. பாகு வைக்கிறது இதை ஆற வச்சு உதுத்துடுவோம். அதுக்கப்புறமா பாகை வந்து பார்ப்போம். இந்த புட்டு மாவை வேக வச்சோம் இல்லையா, அதில் 1-2 உருண்டை இருக்குது சின்ன சின்னதாக. அதை என்ன பண்ணலாம், இதர் நீங்கள் கையால் நல்லா ஊற்றிடலாம், இல்லாட்டி மிக்சியில் அரை மிக்சி நிறையா போடக்கூடாது, வழியை மேல் வரைக்கும் அரை மிக்சி போட்டு ஜஸ்ட் அந்த இது பல்ஸ் மோடில் அதை வச்சு இதை மாவு வந்து மிக்சியில் போட்டு நல்லா உதிராக எடுத்து இப்போ வந்து இந்த பாகு நம்ம காய்ச்சிருந்தோம் இல்லையா, அதை நிறுத்தி வச்சுருந்தேன். அதை திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்போ கரைஞ்சது இல்லையா,
இப்போ இந்த பாகு இந்த பாருங்க இது வந்து உருண்டு வருது. இன்னும் கொஞ்சம் தெரியுறதா? சின்னதாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ பெருசாக இது இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்படி உருண்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். இது ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். பாகு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காகிடுது. முன்னாடி ஸ்டேஜை விட இன்னும் நல்லா திக்காகிடுது. வேணுன்னா போட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜ் போகிறோம் நம்ம இதுக்கு வந்து புட்டுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போகும். இப்படி உருண்டு வருது பார்த்தீங்களா? இது வந்து புட்டுக்கு போகும். இதுக்கப்புறமும் நான் 1 நிமிஷம் வச்சுட்டேன். இதனால் இப்போ வந்து பாகம் மூடிடும். இப்போ திருப்பி வந்து இந்த வெள்ளத்தோடதை வந்து இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை காமிக்கிறதுக்கு. முன்னாடி ஸ்டேஜை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் அந்த டன் பதம் வரைக்கும் போகல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நிறுத்துகிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு போகிறோம் புட்டுக்கு. இவங்க இது எப்படி உருண்டு வந்துடுது. இந்த பதம் வந்து இதுக்கு போகும். இந்த பாகை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்படி உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆறினோன்னா இது வந்து சரியாயிடும். கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே கையை இப்படி சூடு நல்லா சூடு இருக்குது பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் ஆறின உடனே பாருங்கள், இது நல்லா உருண்டு. முந்திரி பருப்பு பாதாம் வறுத்து வச்சுருக்கதை இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் இதை ஆட் பண்ணுறேன். தேங்காயை ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து 4 டீஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறேன். ஆனால் ஒரு டம்ளருக்கு இது போரும்னு தோன்றுறது, ஜாஸ்தியாக இருக்கும்னு தோன்றுறது எனக்கு. ஏலக்காய் போடுறேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு நேரத்துமே நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறு எடுத்துருக்கீங்க, நல்லா உதிராக ஆகிடுச்சு. இப்போ உங்களோட அரிசி மாவை போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் பண்ணிருக்கேன். இதுலேயும் நல்லா வரும் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து கட்டாயமாக பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நவராத்திரியில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த புட்டை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அண்ட் இதை தவிர அவல் போட்டு இருக்குது, ரவை போட்டு இருக்குது, அதுவும் நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி நம்ம வந்து நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணலாம். டேக் கேர்.